அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையில் இந்த சமூகத்தில் பீடித்திருக்கக்கூடிய மிக கேவலமான அசிங்கமான ஒரு மனநோய்தான் பிறரை பற்றி கேவலமாக ஏளனமாக குறை பேசுறது, பிறருடைய உழைப்பை குறைச்சி மதிப்பிடுறது, பிறருடைய சேவையை துச்சமாக கருதுறது. இது பொதுவாக ரமதான் அல்லாத காலத்திலும் தாராளமாக நடக்குது. ரமதானிலும் நாம் இதை செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ரமதானிலும் நாம் பிறருடைய பண்புகளை, நட்பெயர்களை, அவர்களுடைய சேவைகளை, அவர்களுடைய நட்பெயரை களங்கப்படுத்தக்கூடிய அமைப்புல இந்த ரமதானிலும் நாம் கழிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு பயனுள்ள ரமலானாக மாறாது. கடமை நீங்கலாம், அதற்கான பெருமதி, அதற்கான கூலி 100க்கு 100% சரிவர கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. அல்லாஹு தஆலா சூரத்துல் அஅராஃபிலே சொல்லக்கூடிய ஒரு வசனம், அதோட வெளிப்படை அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தப்ஹசுன் நாஸ அஷ்யாஅஹும், மக்களுக்கு அவர்களுக்கான பொருட்களை குறைக்க வேண்டாம் என்பது டிரான்ஸ்லேஷன். இந்த வசனம் ஒரு ஆழமான அர்த்தத்தையும் கருத்தும் அல்லாஹு தஆலா இதன் மூலமாக எங்களுக்கு சொல்ல வாரான். இத மேலோட்டமான தஃசீர் விளக்கங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய பொருட்கள்ல நாங்கள் குறைபாடு செய்யக்கூடாது. இது பொருளாதாரத்தை பற்றி தான் டிரெக்டாக பேசுது. இந்த வசனத்தை சற்று ஆழமாக தஃசீர்களை வல்லுநர்களுடைய அந்த தஃசீர்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்த குர்ஆன் பேசுது. இப்போ கேன்சல் கல்ச்சர்னு சொல்லி அதுக்கு புது பேர் ஒன்று வச்சு செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வசனம் பேசக்கூடிய மிக ஆழமான அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதன் அவனுடைய உரிமைகள், அவனுடைய முயற்சி, அவனுடைய சேவை, இந்த சமூகத்துக்காக அவன் ஆற்றிய பணி, ஒரு ஆலிமாக இருந்தால் அவர் தன்னுடைய அறிவின் மூலமாக சமூகத்துக்கு பணி செய்ததாக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் சமூகத்துக்கு அவர் செய்த சேவையாக இருக்கலாம், இதே ஒரு சமூக நலன் விரும்பி அல்லது சமூக ஆர்வலாக இருந்தால் சமூகத்துக்கு கொடுத்த சேவைகளாக இருக்கலாம். இவற்றையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை துல்லியமாக ஆழமாக பேசக்கூடிய வசனம்தான் இந்த அஅராஃபிலே வரக்கூடிய வசனம். குர்ஆன்ல 3 இடத்துல வருது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வசனம் எங்களுக்கு டிரெக்டாக சொல்லக்கூடியது பொருளாதாரமாக இருந்தாலும் இன்டிரெக்டாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய நட்பெயரை களங்கம் விளைவிக்கக்கூடிய அமைப்புல விமர்சிக்க கூடாது. ஒரு மனிதனுடைய சேவையை கேவலமான ஏளனமான முறையில் நாங்கள் எடை போடக்கூடாது. எப்படி ஒரு பொருளை எடை போடக்குள்ள குறைச்சல் செய்யாம சரியான முறையில் நாங்கள் பொருளாதார ரீதியாக சரியாக வர்த்தக பரிவர்த்தனையை செய்வோமோ, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய நட்பெயர், ஒரு மனிதனுடைய சேவை, ஒரு மனிதனுடைய தன்மை, ஒரு மனிதனுடைய முயற்சி, இந்த சமூகத்துக்காக அவன் வழங்கிய பணி, இவற்றை நாம் பேசும் பொழுதும் எப்படி தராசுல நாங்கள் சாமான் இருக்கும் பொழுது சரியா ஊசியை பார்த்து